சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 26வது தலமும் 143வது தேவார பாடல் பெற்ற தலமுமான குடந்தைன்னு அழைக்கப்படுவர் இல்லை குடமூக்குன்னு அழைக்கப்படக்கூடிய கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில். இறைவன் பேர் கும்பேஸ்வரர், அமுதேஸ்வரர், குலகர். இறைவி பேர் மங்களாம்பிகை. இங்கே புகழ்பெற்றவங்களே மங்களாம்பிகை தான். இறைவன் கிராதமூர்த்தியாக இருந்து பேரொளி காலத்தில் பிரம்மனோட வேண்டுகோளுக்கு இணங்கி இறைவன் தந்த அமுத கலசம் தங்கிய இடமாக இருந்தது தான் இந்த கும்பகோணம். மொத்தம் 6 இடம் சொல்லப்படுது. கும்பேசம், சோமேசம், நாகேசம், அபிமுகேசம், அதேமாதிரி பானபுரேசம், அதுக்கப்புறம் கௌதமீசம். இது எல்லாமே இந்த ஊர்லேயே இருக்குது. சம்பந்தர் 3ஆம் தொடர் 59ஆம் பதிகமும், அப்பர் பெருமான் 5ஆம் தொடர் 22ஆம் பதிகமும் படித்தாங்க. இந்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா மொத்தம் நிறைய கோவில் இருக்குது. 14 கோவில்களும் 14 தீர்த்தங்களும் மகாமக குலத்தில் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். 12 வருடத்திற்கு முறை மகாமகம் அது நடக்கும். கும்பேஸ்வரர் சிவலிங்க திருமணி மணலால் செய்யப்பட்டதான் தங்க கவசம் சார்த்தப்பட்டிருக்கு. இந்த மங்களாம்பிகை கிட்டத்தட்ட 7.5 அடி 8 அடி உயரம் கொண்டவங்களாக சொல்லப்படுறாங்க. கல்வெட்டு தகவல் படி பார்க்கும்போது கண்டராதித்த சோழர் காலத்தில் இங்கே நிறைய தான தர்மங்கள் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா செவ்வப்ப நாயக்கர் காலத்தில் ஒரு கல்வெட்டு சொல்லப்படுது. அதாவது திருமலை ராஜபுரம்ங்கிற ஒரு ஏரியா கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகிற வழியில் அந்த காலத்தில் இளந்துறை அப்படிங்கிற இடத்துல ஒரு புத்தர் கோயில் இருந்திருக்கு போல். அந்த புத்தர் கோயில் பின்னால் இடிக்கப்பட்ட போது அந்த ஊர் மக்கள் அந்த புத்தர் கோயிலுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் அமௌண்ட் கொடுக்கணுங்கிறத செவ்வப்ப நாயக்கர் உத்தரவிட்டதுக்கு கல்வெட்டு இருக்குது. இது நீங்கள் கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே சொரசொரப்பாக இருக்கும். அதுதான் கல்வெட்டு. அதை பார்த்தீங்கன்னா பாருங்கள். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட பிராகார தென்கிழக்கு மூலையில் பார்த்திங்கன்னா கும்பமுனிங்கிற சித்திரம், அவர் வழிபட்ட விநாயகரும் இருக்காங்க. மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ தான் குடமுழுக்கு நடந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கோயிலும் கூட. ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அமுத கும்பம் வச்சிருந்த இடம் இந்த கும்பேசம். அந்த சிவலிங்கம் உரித்த இடம் சோமேசம். அமுத கும்பத்தில் வில்லும் சார்த்தது நாகேசம். தேங்காய் விழுந்த இடம் அபிமுகேசம். கும்பம் சிதறிய போது பூணல் விழுந்த இடம் தான் கௌதமீசம்.